ஆனால் இந்த ஆலயத்துக்கு வரணும்னா குருவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அம்பிகையினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நீங்கள் எல்லோருமே வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். காரணம் எதனாலன்னா, இந்த இடத்துல கால் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்கன்னும் போது இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க வல்லது பணம் இருந்தால். ஆனால் அந்த பணம் இருந்தாலும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? அவர்களுடைய ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு நட்பனும் சொல்லலாம், ஒரு ஆன்மீகத்தினுடைய தோழமைனும் சொல்லலாம். பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகள் அவர் வராரு அப்படின்னாலே விஸ்வபிரம்ம குருஜி என்ன சொல்வார்னா, வேதமே நடந்து வருதுன்னு சொல்வார். ஏன்னா நம்ம பிரணவானந்தருக்கு தெரிந்தது கல்லை எடுத்து வைத்தாலே நம் தலைமுறை நன்றாக இருக்கும்னும் போது அப்ப எத்தனை செங்கற்கள் தேவைப்படுது, எத்தனை சிமெண்ட் தேவைப்படுது, எத்தனை விதமான பொருளாதார உதவி தேவைப்படுது. நீங்க அனைவரும் கண்டிப்பாக செய்வீங்க, நான் ஆத்மாத்மா நம்புறேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேரிழுத்து இந்த ஆலய திருப்பணியை பூர்த்தி செய்து கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய நாட்கள் ஒரு வருடமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப தள்ளி போகிற குருநாதரை இந்த ஆலயத்துல பொக்கிஷமாக பாதுகாத்து, அதே நேரம் அவர் சொல்படி கேட்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்து இங்கேயும் சண்டியாகம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷங்கள் பூர்த்தி ஆயிருக்கு நம்ம சுவாமிகள் தலைமையில். அதனால இந்த இடத்துல இப்ப கல்லார திருப்பணி நடக்க போது எல்லோருமே எப்படி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தியோ அப்படிப்பட்ட அண்ணாமலையை நேரடியாக இந்த இடத்துல இருந்து பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்தலமாகப்பட்ட இந்த ஸ்தலத்தை அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, மேல் சிறுபாக்கம் புதூர், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அது எந்த வகையில் அப்படின்னும் போது 2 அதிஷ்டானம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குருமார்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அனுகிரகம் பெற்ற ஒரு ஸ்தலம். இங்கே ரேணுகா பரமேஸ்வரின்னக்கூடிய அம்பாள் தானாக வந்ததுனால இந்த இடத்துல இன்னொரு திருநாமமும் இருக்கு. என்ன அப்படின்னா, புத்த லலிதாம்பிகைன்னக்கூடிய திருநாமமும் இந்த இடத்துல இருக்கு. அதாவது தொன்று தொட்டு குருமார்களினுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்ற ஸ்தலம். குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருள் இருந்தால் மட்டும்தான் திருவருள்னக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணம். அப்போ இந்த இடத்துல குருவருளும் உண்டு, திருவருளும் உண்டு. இந்த ஆலயத்துக்கு காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு யுகங்கள் தவம் இருந்தால் மட்டும்தான் காலை எடுத்து வைக்க முடியும். எல்லா இடத்துக்கும் எல்லாராலையும் போக முடியும். எதை வச்சு அப்படின்னா, பொருளாதாரத்தை வைத்து, மனதில் எண்ணத்தில் 2த்தையும் சேர்த்து. ஆனால் இந்த ஆலயத்துக்கு வரணும்னா குருவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அம்பிகையினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நீங்கள் எல்லோருமே வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். காரணம் எதனாலன்னா, இந்த இடத்துல கால் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்கன்னும் போது இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க வல்லது பணம் இருந்தால். ஆனால் அந்த பணம் இருந்தாலும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது அபிச்சார தோஷம் என்னக்கூடிய தோஷம். இது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருஷ்டி தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வந்து தடைகள். இப்ப எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடை. அதாவது அது வியாபாரமா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது கல்வியா இருந்தாலும் சரி, எதை தொட்டாலும் தடை இருக்குன்னா அந்த தடை நீக்க வல்ல தன்மை இந்த ஆலயத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம். 2வது, இந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்க, ஒரு யாகத்தை பண்ணிட்டீங்க, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்க, இங்க சங்கல்பம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடை நிவர்த்தியாகி, திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாகி, அதே நேரம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை இந்த ஆலயத்துக்கு உண்டு. அதாவது கொண்டையானந்தர் கூடிய அவர் அந்த அம்பாளை வழிபாடு செய்து தவங்கள் இருந்த தவ பூமி இது. அதுக்கப்புறமா அவருடைய சிஷியராக இருக்கக்கூடிய விஸ்வபிரம்ம குருஜியினுடைய அனுகிரகம் பெற்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நற்காரியங்கள் செய்திருக்காங்க. அவருடைய ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு நட்பனும் சொல்லலாம், ஒரு ஆன்மீகத்தினுடைய தோழமைனும் சொல்லலாம். பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகள் அவர் வராரு அப்படின்னாலே விஸ்வபிரம்ம குருஜி என்ன சொல்வார்னா, வேதமே நடந்து வருதுன்னு சொல்வார். ஏன்னா நம்ம பிரணவானந்தருக்கு தெரிந்தது வேதம், அதுக்கடுத்தது தெரிஞ்சது புவனேஸ்வரி. இது 2 மட்டும்தான்.
எல்லா குழந்தையும் உலகத்துல பிறக்குது. எல்லா குழந்தையும் வாழ்க்கையில சில பேர் சாதிக்கிறாங்க, சில பேர் ஏண்டா பிறந்தோம் அப்படின்றத வருத்தமாவே பேசிட்டு இருக்காங்க. கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்துறவங்க புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரணவானந்தர் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரோட நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னா நம்மளாம் புத்திசாலிகள்னு சொல்லலாம். காரணம் எதனாலன்னா, அவர் ஒரு இல்லத்துக்கு வராரு. அந்த இல்லத்துல வறுமைக்கு கீழே ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா அவர் அழைச்சி ஒரு நீராவரை, ஏன் சாதத்துல இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து அவர் கையில கொடுத்தீங்கன்னா அடுத்து வடை பாயசத்தோட தான் சாப்பாடு போடுற அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலை உயரும். அதே மாதிரி அவர் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அந்த ஆலயம் வளரும். ஏன்னா அவருடைய எண்ணங்கள் ஆன்மீகம் வளரணும், எல்லோரும் வேதம் கத்துக்கணும், எல்லோருமே வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குருவருளும் இருக்கணும், திருவருளும் இருக்கணும்னு கூடிய எண்ணம் கொண்டவர். அப்படிப்பட்ட குருநாதரை இந்த ஆலயத்துல பொக்கிஷமாக பாதுகாத்து, அதே நேரம் அவர் சொல்படி கேட்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்து, இங்கேயும் சண்டியாகம் பாத்தீங்கன்னா 3 வருஷங்கள் பூர்த்தி ஆயிருக்கு நம்ம சுவாமிகள் தலைமையில. அதனால இந்த இடத்துல இப்ப கல்லார திருப்பணி நடக்க போது எல்லோருமே எப்படி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தியோ அப்படிப்பட்ட அண்ணாமலையை நேரடியாக இந்த இடத்துல இருந்து பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்தலமாகப்பட்ட இந்த ஸ்தலத்தை விரிவுபடுத்த போறோம். எந்த விதத்துலன்னா கல்லார திருப்பணி இப்பதான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம புதுக்கோட்டையில இப்பதான் சுவாமிகள் அற்புதமான முறையில கல்லார திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் நிறைவடைந்தது. அடுத்த கட்டம் எப்படி ஸ்டேஷன்ல வேணா ட்ரெயின் நிற்கும் கண்டி அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிரணவானந்தருடைய அடுத்த ஒரு எண்ணம் என்னன்னா, இங்க கல்லார திருப்பணி பண்ணணும், வரக்கூடிய பக்தர்கள் தங்கறதுக்கு தங்கும் இடங்கள், அதுக்கப்புறம் உணவு, அதாவது சமைச்சு எல்லோருக்குமே வயிறார அன்னம் பாலிக்கணுங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த ஆலயத்துல ஒரு 20 குடும்பங்கள் இருக்காங்க. அந்த 20 குடும்பமும் எப்படி அப்படின்னா, ஒரு கை தட்டினா ஓசை இல்லை, அதாவது 2 கை தட்டினாதான் ஓசை அப்படின்னு சொல்லுவோம். 20 கை தட்டினா 40 விதமான ஓசைகள் வரும். அப்படிப்பட்ட இந்த குடும்பங்கள் இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த ஆலய திருப்பணிக்கு தேரை இழுக்க தயாராகிட்டாங்க. அந்த 40 கை ஓசையோட சேர்ந்து 4000 இல்லை 4 லட்சம் பேர் கைத்தட்ட தயாரா இருக்கணும். எல்லோருமே இந்த ஆலயத்துக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்தாலே நம் தலைமுறை நன்றாக இருக்கும் போது அப்ப எத்தனை செங்கற்கள் தேவைப்படுது, எத்தனை சிமெண்ட் தேவைப்படுது, எத்தனை விதமான பொருளாதார உதவி தேவைப்படுது. நீங்க அனைவரும் கண்டிப்பாக செய்வீங்க, நான் ஆத்மாத்மா நம்புறேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேர் இழுத்து இந்த ஆலய திருப்பணியை பூர்த்தி செய்து கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய நாட்கள் 1 வருடமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப தள்ளி போக வேண்டாம்.